முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசித்து மதித்த உறவு இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து இருக்கின்றது. நீ அவரிடம் விரும்பி பேச சென்றாலும் அவர் புறக்கணித்து விடுகின்றார். உன்னிடம் பேசுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கின்றார். உன்னையும் மதிக்கவில்லை. அதனால் மன நிம்மதி இழந்து உணவு உட்கொள்ளாமல் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய். அனுதினமும் அவரையே நினைத்து என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே செல்லமே, உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன்னவருடன் உன்னை கூடிய விரைவில் நான் சேர்த்து வைப்பேன். நீ மட்டும்தான் அவரை நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அவரோ சில உறவுகள் நட்புகள் பேச்சை கேட்டு உன்னை வெறுக்கின்றார். நான் ஒன்றை சொல்கின்றேன் கேள். இப்பொழுது மௌனமாக இரு. நீயாக அவரை தேடி சென்று பேசுவதினால் உன்னுடைய அருமை அவர்களுக்கு தெரியவில்லை. உன்னுடைய அன்பும் அவருக்கு புரியவில்லை. நிச்சயம் ஒரு நாள் அதை காலம் மாற்றும். அப்பொழுது தான் செய்த தவறை உணர்ந்து உன்னவர் உன் காலில் வந்து விழுவார். நிலையானது இவ்வுலகில் எதுவுமே இல்லை. ஆனால் உன் அப்பா நான் உன் மீது கொண்ட அன்பு ஒரு நாளும் மாறாது. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதும் இதுதான். விரைவில் உன்னவருடன் உன்னை சேர்த்து வைக்க போகின்றேன். உனக்கு எப்பொழுது சிக்கல் வந்தாலும் உன் அப்பாவை நினைத்துக்கொள். நான் இருக்கின்றேன். உனக்கான நல்ல வழியை நான் காண்பிக்கின்றேன். எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துயரங்கள், இவை அனைத்திலிருந்தும் மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் செல்லமே. இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய். உன் அப்பாவை நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.